வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் டிஎம்கே, ஏடிஎம்கே 2 திராவிட கட்சிகளோட நிலைமையும் இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல சரி அதிமுகல இருந்தா எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. திமுகல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பல பேர் வந்து இணையறாங்க. ஒரு பக்கம் அப்துல்ன்ட்டு இவரு காங்கிரஸ்ல இருந்து வந்து இணைஞ்சாரு. இன்னொரு பக்கம் பனையூர் பாபுன்ட்டு ஒருத்தர் வந்து விசிகால இருந்து வந்து இணைஞ்சாரு. இப்படி பல பேர் வந்து இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட்டா கூட ஒரு ஆள் பெஞ்சமின் அண்ணன் கூட வந்து இணைஞ்சாப்படி. சரி இத்தன பேர் இணையறாங்களே, திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பட் அந்த திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு போய்க்கிட்டே இருக்குதே. அப்ப இதுக்கான காரணம் என்ன? அந்த பக்கம் அதிமுககாரங்க கட்சிக்காரங்களே போறாங்க. இந்த பக்கம் கூட்டணிக்காரங்க மொத்த பேரும் போறாங்க. அப்ப இந்தியா கூட்டணின்றது இங்க இருக்குமா? இல்ல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடக்குமா? இதுக்கு மேல அதெல்லாம் வழிவகுக்குமா? அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பத்துல மக்கள வச்சிருக்காங்க. சரி என்னதான் நடந்துச்சு? யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கா என்னன்றத பார்த்துருவோமா? வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம திமுக கூட்டணி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கூட்டணி இருந்து, அந்த கூட்டணி யாராலயும் உடைக்கவே முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. அ இடதுசாரிகள் மொத்த பேரும் இருந்தாங்க. இன்னும் சில நெறைய கிட்டத்தட்ட ஒரு 23 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைஞ்சது இந்த தேர்தல சந்திச்சாங்க. 2026 தேர்தல. அப்படி சந்திச்சவைங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலைப்பாடுகள் எல்லாமே மாறிக்கிட்டே வந்துருச்சு. தேர்தல் ரிசல்ட் தெரிஞ்ச உடனே வந்து, "எப்பா எங்களுக்கு நீங்க தேவையில்ல. எங்களுக்கு தேவை 2 மந்திரி சீட்டு. இதோ போயிட்டோம்." அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க காங்கிரஸ். சரி அவங்க தான் அப்படி போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைப்பாடுல இல்ல ஒண்ணா தான் இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டுலருந்து எங்கிருந்து அப்படி அப் அப் அப்படி அப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வச்ச கோரிக்கை, இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அத நிறைவேத்துனது ஆப்வியஸ்லி தாவேக்கா தான். அத நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, இங்க இருக்கிற இன்னொரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறோம். நாங்க என்னதான் அமைச்சரவையில பங்கேற்றாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, திமுகவோட போய் நிக்கணும் அப்படின்னா, மத்திய அரசுக்கு எதிரான இருக்கிற இடத்துல திமுகவோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலப்போக்குல இப்ப திமுகவுடைய இல்லாத ஒரு சூழல அவங்க தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் விஜய் அவர்கள் ஆட்சி கவிழ்ந்துருமோன்ற பயத்துல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தைய எதிர்த்து சொல்ட்டாரு. "நீங்க ஆட்சி கவிழும் அப்டின்லாம் நீங்க நெனைக்க வேணாம். அதுல தான் நீங்க எங்களையே வந்து மந்திரியா போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாம் தெரியுது. ஆட்சி கவிழலாம் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டோம்" அப்டின்னு சொல்லியிருக்காரு. இது எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கே அப்டின்ற மாரி இருக்கு. டிட் திஸ் இஸ் அ கிளாசிக் அப்டின்ற மாரி வரும்ல. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவரு இதற்கான இந்த வார்த்தைய எங்க சொல்லியிருக்காரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சொல்லியிருக்காரு. "எங்கள தாண்டி தான் நீ போய் திமுகவ தொடணும்" அப்டின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு கட்டமைப்புல அவ்வளோ ஒரு கூட்டா இருந்த ஆட்கள் தான் விசிகாவும் சரி, திமுகவும் சரி. சரி இப்படி இருந்தாங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் போய் அங்க போய் அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க அப்படின்னதும், ஆராசாவுடைய பேச்சு இங்க மிக வன்மையா கண்டிக்கக்கூடிய லெவலுக்கு, ரொம்ப தரங்கெட்ட லெவலுக்கு பேசினாரு. பெரியாரோட கொள்கைய ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேச்சுகள் கொஞ்சம் மாறதான் செஞ்சுச்சு. சரி, ஆதங்கம் மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லி, திருமாவளவன் அவர்களே ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. அத நீங்க எதுவும் பெரிய பெருசுபடுத்தாதீங்க. அவங்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் எடுத்த இந்த நிலைப்பாட்டுனால ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகி என்ன பண்ணாருன்னா, பனையூர் பாபு அவர்கள், "இல்ல அப்படி பண்றது சரியில்ல. நான் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரு விலகிட்டாரு. ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து அப்துல்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல காங்கிரஸோட நிலைப்பாடுகள் சரியில்ல. அவர் வந்து ஒரு அட்வொகேட் பல நிகழ்ச்சிகள்ல போயிட்டு, மக்கள் மன்றம் மாதிரியான நிகழ்ச்சிகள்ல போயிட்டு பேசக்கூடிய ஆளு. காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டா அந்த கூட்டணிய வலுக்கட்டுற விதமா, எதிர்க்கட்சியினர தாக்கி பேசுறதுல, அதுவும் பாயிண்ட்டா பேசுறதுல ரொம்ப முக்கியமான ஆளு. அட்வொகேட் இல்லையா? அப்படி பேசி பல இடத்துல கூட்டணியில வலு சேர்த்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். கட்சியில பொறுப்பு அப்படின்னு எதுவும் இல்லனாலும். அவருமே என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து வெளிய வந்துட்டாரு. இவரு பனையூர் பாபு அவர்களும் வெளிய வந்ததுக்கு அப்புறம், இல்ல வெளிச்சம் டிவி இதுதான் அப்படின்னு சொல்லி, அங்க சின்ன சர்ச்சைகள் இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. சரி இவங்க தான் போய்ட்டாங்க. இடதுசாரிகள் நாங்க இன்னும் தொடர்றோம் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் இருந்தாங்க. நாங்க திமுகவுடைய ஒத்த கருத்தோட எந்த நிலைனாலும் நாங்க போய் கூட நிப்போம் அப்படின்னு இருந்தாங்க. அப்பதான் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி கிடையாதுங்க. திமுகன்ற கூட்டணியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பனா அடிச்சிட்டாரு. என்னடா திமுக கூட்டணியே கிடையாதா? அப்படின்னு எல்லாரும் வாய பொளந்து பார்க்குற மாதிரியான நிலைமைக்கு மாறி போச்சு இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி நிலைமை. சரி அவரு தான் அப்படி சொல்லிட்டாரு.
என்ன அப்படின்னா, இப்ப திமுகவுடைய கூட்டணி இல்ல அப்படின்ற நிலைப்பாடுகள் தெரிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியே இல்லன்ட்டு. ஆனா ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், இன்னும் பல பேர் வந்து அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஐயுஎம்எல் ஒரு பக்கம் அமைச்சரவை வாங்கினதுலருந்து இந்த திமுக பக்கமே ஆள காணோம். "என்னப்பா எங்கனா இருக்கீங்களா?" அப்படின்ற நிலைமையில தான் அவங்கள வச்சிருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இடதுசாரியும் ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இவரு திமுக ஆவுனா எல்லாத்துக்கும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்டிலாம் இல்ல. நீங்களே என்ன பண்ணீங்க? கடைசி 1 வருஷத்துல தானே எல்லாத்தையும் செஞ்சீங்க. அந்த மாரி இவங்க செய்யறதுக்கும் ஒரு நேர காலம், அவகாசம் தேவைப்படுது அப்டின்னாரு. இவரு என்னதான் அப்டி சொன்னாலும், அதுல இருக்கக்கூடிய சில மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யுது. இவங்க பேசுனது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய கொடுமைகளையும், அதுக்கு இவங்க வாய மூடிக்கிட்டே இருக்கக்கூடிய செயல்களை மட்டும் தான் பார்த்தோம். நீங்க ரூ. 2500 குடுங்க. பயிர் கடன் பண்ணிறீங்க. அதுல மோசடி பண்ணியிருக்கீங்கன்னு சுட்டிக்காட்டுனாங்க. நியாயமானது. நீங்க சொன்ன வாக்குறுதிய மட்டும் செய்யுங்க. ஏன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் நாங்க செய்வோம். அடுத்த நொடியே செய்வோம் அப்டின்னாரு. அடுத்த நொடிலாம் வேணாம். அட்லீஸ்ட் நீங்க செய்யறத திருந்த செய்யுங்க. சரியான முறையில செய்யுங்க அப்டின்னு சொல்லலாம். நீங்க மத்த எல்லாரும் சொன்ன தாலிக்கு தங்கம் குடுப்பேன்னாரு. அந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு இது எல்லாத்தையும் குடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏன்னா தங்க விலை ஏறி போயிருக்குது. இதுக்கு எதிர்த்து பேசுனது யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகம் அவர்கள் தான். நீங்க என்ன பொருளாதார ரீதியில என்ன கணக்கு போட்டீங்க நீங்க? தங்க விலை இங்க எவ்வளோ போயிருக்குது. நீங்க பாட்டுன்னு அள்ளி விடுறீங்களேன்னு சொல்லி அன்னைக்கு பேசுனதும் இதே சண்முகம் தான். அவங்க செய்வாங்க. செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க. ஏன்னா நீங்களும் அத தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருக்காரு. இது பல பேருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னய்யா அவரு இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு நெறைய பேர பார்க்க வச்சுது. இல்ல இவங்க நிலை தடுமாறிட்டாங்களான்ட்டு. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா, தாவேகாவுக்கு கொள்கைலாம் கிடையாதுங்க. கொள்கைங்கிறது ஒரு கத்திரியும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க பேசத்தான் செய்றாங்க. சிபிஐ, சிபிஎம், திமுக கூட்டணியே இல்லன்னாங்களே அப்படின்னு பார்த்து, சிபிஐ என்ன பண்ணாங்கன்னா, திமுக கூட்டணி நாங்க இன்னும் அங்க தான் இருக்கோம் அப்படின்ற நிலைப்பாட்ட எடுத்தாங்க. அப்படி நிலைப்பாட்ட எடுத்துட்டு இருந்தவங்க, இப்ப திடீர்னு இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்றாங்க. வீரபாண்டியன் ஐயா அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியோடு எங்களால் பயணிக்க இயலாது அப்படின்ற மாரி போட்டாரு. இது தொடருமா? இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாரி மாறுமா? அப்படின்றதெல்லாம் எதிர்காலங்கள் தான் தீர்மானிக்கும். இன்றைய வரைக்கும் எங்களுக்கு அது கூட சேராது. அது கூட நிக்காது. திமுக உடனான கூட்டணி இப்பொழுதைக்கு எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நிருபர்கள் எல்லாம் தேடுறாங்க. ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்முகம் நல்லா பேசிட்டாரு. ஏங்க திமுக கூட்டணியே கிடையாதுங்க அப்படின்ற மாரி பேசிட்டாரு. இவர் கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பயன்படுத்தக்கூடிய ஆள் தான். நீங்க என்கிட்ட இருந்து வார்த்தை எதிர்பார்க்கிறீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொன்னாரு. என்ன அப்டின்னா, "கனி இருக்க காய் கவர்ந்தற்று" அப்டின்ற ஒரு வார்த்தைய சொல்லி விட்டாரு. ஒரு பழமே இருக்கும்போது காய் எதுக்குய்யா எடுத்து சாப்பிடுவீங்க? ஒரு பழம், காய் இருக்கு அப்டின்னா, நீங்க யார எத முதல்ல சாப்பிடுவீங்க? ஒரு பழத்த தானே சாப்பிடுவீங்க. அப்ப "கனி இருக்க காய் கவர்ந்தற்று" நல்ல சொற்கள் இருக்கு. நான் அத வச்சே பேசிக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற மாரி என்னால குடுக்க முடியாது அப்டின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு பாஜகவோட என்ன பகை? பாஜகவோட எங்களுக்கு ஒரு பகையும் கிடையாது. அவங்க இந்த மக்களுடைய ஒற்றுமைய கெடுக்குறாங்க. அந்த ஒற்றுமைய கெடுக்கிற வேலைய யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு எதிரான நிலையில கண்டிப்பா நாங்க நிப்போம். இந்த மக்களுக்காக வர்க்க ரீதியான விடுதலைக்காக கண்டிப்பா நாங்க நிக்க தான் போறோம் அப்டின்றதையும் சொல்ட்டாரு. அது மட்டும் இல்ல. இப்ப முதல்வர் அவர்கள் பிரஸ்ஸைய சந்திக்க மாட்றார்ல. அவர் அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா போய் பிரஸ் எல்லாரையும் பார்க்கணும். அவர் பார்க்கிறது தான் ரொம்ப முறையானது கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கடந்த காலங்கள்ல பிரஸ் கத்துறாய்ங்க. சார் பிரஸ் மீட் குடுத்துட்டு போங்க சார். பிரஸ் மீட் குடுத்துட்டு போங்க சார். லெகசிய கெடுக்காதீங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அத மீறி அவர் குடுக்காம போனாரு. அப்படி குடுக்காம போனதுக்காக அது நியூ ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழ்ல மொழிபெயர்த்து பார்த்துக்கங்க. அந்த சேனல் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு கார்டு போடுறாங்க. இப்படி வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்ல. இப்படி ஒருத்தர் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும், அந்த சேனல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த ஒரு கேபிள்கள்லயும் தெரியவே இல்ல. அரசு கேபிள்கள்ல எதுவுமே தெரியல. ஏன் போய் அங்க தெரியல? மக்கள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்களே! எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே! என்ன கதை? அப்படின்னு கேட்டா, என்ன சொல்றாரு, "இல்லைங்க, அதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்தில சரி பண்ணி குடுத்துட்டோம். போன ஆட்சில எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு?" அப்படின்ற வேலை தான். அப்ப அது மட்டும் கிடையாது. இப்போ சமீபத்தில த.வே.க.க்கு எதிரான நிலைய அவங்க மீது விமர்சனங்கள வச்ச ஒரு 3 சேனல், தமிழ் சேனல்ன்ற சேனலு, நியூஸ் தமிழ் சேனலு இந்த சேனல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாளைக்கு இன்னும் வந்து சேரல. வந்து சேர்ந்துரும். டெக்னிக்கல் எரரு வந்துரும். அரசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செட்டப் பாக்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆக இங்க கருத்து சுதந்திரத்த த.வே.க.வினர் முழுமையா முடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள். அவரு ஒரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு விளக்கமா எடுத்து ஆதவர்ஜுனா தான் அவங்க லீமா ரோஸோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் கடத்தல் வழக்குல இவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னு எடுத்து பிரிண்ட் போட்டு காட்டாரு.
அப்படி காட்டினதுக்கு அப்புறமும் இல்ல அந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது, அது வேற ஆளு அப்படின்னு சொல்லி தவறான தகவலை பரப்புறான்னு சொல்லி அவர் கைது பண்ணிட்டாங்க. தவறான தகவலை பரப்புறாங்கன்னு கைது பண்ணா த்ரிஷாக்கும் விஜய்க்கும் தொடர்புன்னு சொல்லி எத்தனை பேர் தவறான தகவலை பரப்புனாங்க. அவங்கள எல்லாரையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நாட்டின் முதல்வர் சமீபத்தில அதுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டோட முதல்வர் அவர் கிடையாதுன்னு வச்சுப்போமே. இப்ப தமிழ்நாட்டோட முதல்வர் அவரு. அவர இப்படி கடுமையான சொற்கள சொல்லி வசைபாடுறது இருக்குல்ல. அஜித் அம்மாவுடைய இறப்புக்கு 2 பேரும் ஜோடியா வந்திருந்தாங்க. ஒரே பெட்ரோல்ல வந்தாங்க. இப்படிலாம் சொல்றது இருக்குல்ல. அப்ப இதுக்கெல்லாம் பழி போட்டவங்க மேல நீங்க ஏன் கேஸ் போடலன்னு எல்லாரும் கேள்வி வருமா இல்லையா? அப்ப அது உண்மையா? இப்ப இது பொய்ன்னு சொன்னா அது உண்மையா? இல்ல அதுவும் பொய்யின்னா, அப்ப இதுவும் பொய்யா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்ப மனநிலையும், கருத்து சுதந்திரத்த பறிக்கிற மாதிரியான சில வேலைகளும் தாவேகா தொடர்ந்து செஞ்சுகிட்டு தான் இருக்கு. அதுக்கு எதிரான சக்தியா இப்போதைக்கு திமுக அத தொடர்ந்து எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு கூட நிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு போராட்ட களம் அப்படின்னா, கண்டிப்பா நிப்போம். விஜய் முதல்வர் அவர்கள் அந்த மாரி பிரஸ்ஸ சந்திக்காம போகக்கூடாது. கண்டிப்பா பிரஸ்ஸ சந்திக்கணும். கருத்து சுதந்திரத்த இங்க அப்படி பண்ணக்கூடாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமான சுதந்திரம். அத எந்த காலத்திலயும் பறிக்கக் கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த மேகதாது அணையில அவர் எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு. ஆனா அத இன்னும் வலுவா கட்டமைக்கணும். திருவள்ளுவருக்கு அவர் இன்னும் அமைதியா இருக்காரு. அப்படி இருக்கக்கூடாது. ஆனா இருமொழி கொள்கைய கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இருமொழி கொள்கைய அவர் கையோட பிடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். வெளியில இருந்து மட்டும் தான் ஆதரவு. என்றைக்கும் உடன் போக மாட்டோம் அப்படின்ற இன்னொரு முடிவையும் சொல்லியிருக்காரு. பெருமளவுல வரவேற்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இந்த செயலை வரவேற்றுக்கிட்டே திமுகவ இல்லப்பா இப்போதைக்கு கூட்டணியில கிடையாது. சரி இடைத்தேர்தலையாச்சும் போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அது கொஞ்சம் அந்த சூழலுக்கு ஏத்த மாரி தான் சொல்ல முடியும். அந்த சூழல் தான் அத தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. இந்த இடைத்தேர்தலுக்காக தாவேகா கூட நிப்பாங்களா? இல்ல திமுக கூட தொடருவாங்களா? இல்ல தனித்து களம் காண போறாங்களா? ஏன் அப்டின்னா, சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்டிஎஃப் கூட்டணி உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இல்ல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ன்னு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே தொடர்ந்து இணைஞ்சு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டம் போடுறது, எல்டிஎஃப்க்கு இங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? இடதுசாரிகள் மட்டுமே தனித்து களம் காணுவோம் அப்டின்னு நினைக்கிறாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கான சூழலும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, விஜய் அவர்கள் எந்த ஒரு கொள்கை முடிவும் இல்லாம, கொள்கைகளே இல்லாம இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருன்றது நிதர்சனமான உண்மை. ஒத்துக்கிட்ட மனசுலனாலும் அதான் நிசம். இப்ப அதுக்கு ஆட்சி வந்துரக்கூடாது, மத்த ஆட்சி வந்துரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி, இப்போ இருந்த திராவிட கட்சிகள கிட்டத்தட்ட 50 வருஷமா இருந்த திராவிட கட்சிகள உடைச்சு விட்டுருக்காரு. இப்போ தனியா வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவ எடுத்திருக்காங்களான்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்டிஎஃப் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்ல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கா? இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி புது கூட்டணி உருவாகுமா இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு? அப்படின்ற கேள்விகள் உங்க மத்தியில வச்சுட்டு போறேன். மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.